doing good and இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரைட் ருசிக்கலாம் வாங்க sponsored by Diamond Home Appliances. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு என்ன டிஷஸ் நம்ம செஞ்சு காமிக்க போறோம்? பப்பு பூவா. பப்பு பூவா மேம், இதெல்லாம் நான் வந்து 6 மாச குழந்தையா இருக்கும்போது சாப்பிட்டது. பெரிய குழந்தைங்களும் சாப்பிடலாம். ஓ, என்ன மாதிரி வளர்ந்த குழந்தைங்க கூட வந்து சாப்பிடலாம். சூப்பர். சோ நெக்ஸ்ட் என்ன? சோயா ஃப்ரை. சோயா சங்க்ல வந்து ஃப்ரை பண்ண போறோம். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? பப்பு பூவா ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சோ என்ன பருப்பு? துவரம் பருப்பு. இது 1 கப். இதுக்கு மெஷர் வந்து 2 கப் அரிசி எடுத்து. ஓகே ஓகே. அரிசி. சோ இது எவ்வளவு குவாண்டிட்டி மேம் எடுக்கணும்? அதான் இந்த கப்புக்கு 2 கப். ஓகே. நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு டபுளா எடுத்து. ஓகே. மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்களா? இந்தாங்க. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டா போதும். சோ நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம். இந்தாங்க. கொஞ்சம் அந்த பருப்புக்கு தேவையான அளவு. ஓகே. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்குல வெட்டினது. ஓகே. ஒரு வெங்காயம் போதும். இந்தாங்க. அப்புறம் தக்காளி. இந்தாங்க. ஒரு பச்சை மிளகாய். ஓகே. ஒண்ணே போட்டா போதும். ஓகே. ஏன்னா பப்பு பூவெல்லாம் வந்து எஸ்பெஷலி என்ன மாதிரி குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்கள காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. தண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் 2 விசில் வந்த பின்னாடி நம்ம மற்ற ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் மேலே. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறோம் இல்லையா? சூப்பர். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தான் சமைச்சு பார்த்துருப்பீங்க. நம்ம பிரிட்டோ மேம் வந்து நான் சமைச்சிட்டு தான் ஸ்டவ்வே ஆன் பண்ண அப்படி வித்தியாசமான சமையல் பண்ணுறாங்க. ஸோ இந்த விசில் இருந்தால் அந்த காற்று வரணும். கரெக்டுங்களா? நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியும். இப்போ வந்து எத்தனை விசில் மேம் இது? இது 2 விசில் இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த சோயா சங்க் கிரேவிக்கு என்னென்ன எடுக்கணும்? மிளகு நாங்கள் 1 ஸ்பூன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கிரேவிக்கான மசாலா வந்து நம்மளே ரெடி பண்ண போகிறோம் இல்லைங்களா? இல்லை, இது ஒரு வாசனைக்காக தான். மசாலா தனியாக இருக்கும், இது ஒரு வாசனைக்காக. இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேம் சோம்பு. ஸோ நம்ம பிரிட்டோ மேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் சமைக்கிற ஆள் கிடையாது, நான் வந்து அரோமாக்காகவும் சேர்த்து சமைக்கிற ஒரு ஆள்னு சொல்கிறாங்க. சீரகம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இப்படி தான் பப்பு பூவாக்கு வந்து இந்த சைட் டிஷ் தான் பண்ணுவீங்களா? இல்லை. நான் உருளைக்கிழங்கு கிரேவி, வறுவல் அந்த மாதிரி. ஓகே. சிக்கன் 65 அது மாதிரி. பப்பு பூவா சிக்கன் 65 நல்லா இருக்கே. ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம்? அவ்வளோதான். ஸோ என்னென்ன போட்டிருக்கோம்? மிளகு, சீரகம், சோம்பு. கொஞ்சம் லைட்டாக வாசனை வந்தால் போதும். வருதா வாசனை? ஸ்மெல் வருது மேம். ஸோ நீங்கள் வந்து என்னைக்காவது ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு ஃபீவராக இருக்குன்னு நினச்சா எல்லாருக்கும் ஃபேவரட்டான விஷயம் இந்த ரச சாதம், தயிர் சாதம். தயிர் சாதம் சாப்பிட மாட்டீங்க? ரச சாதம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாக வந்து இந்த பப்பு பூவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ ஆவி வந்துருச்சு. இது விசில் வர வரைக்கும் நம்ம இதை நம்ம சோயா கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த கேப்ல ஒரு விசில் வந்துருச்சு. நீ எத்தனை விசில் மேம்? இன்னும் ஒரு விசில் வரும். ஒரு விசில் போதும். ஓகே. ஸோ இன்னைக்கு பப்பு பூவாக்கான அந்த 2 விசில்லாம் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் காஞ்சதும் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் பட்டை, லவங்கம். ஓகே.
ஓகே இந்தாங்க. கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, இப்போ பெரிய வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்குல கட் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம போட போறோம். கொடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். ம், கோல்டன் ப்ரௌன் அதானே மேம்? ஆமா. அதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஓகே. இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு பதிலா இஞ்சியை வந்து நீளமா கட் பண்ணிட்டு பூண்டை கொஞ்சம் நீளமா கட் பண்ணி போட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்படி கட் பண்ணி போட்டா டேஸ்ட் வராதா? இல்ல, எப்பவுமே வெங்காயத்துக்கு கட் பண்ணும்போது நீளவாக்குல கட் பண்ணா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இஞ்சிக்கும் அதே மாதிரி நீளவாக்குல கட் பண்ணி போட்டா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இது இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சே. ஸோ அப்படி என்னால் கட்லாம் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இந்தாங்க மேம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் காரம் சேர்க்கும். ஸோ அதனால ஒரு பச்சை மிளகாய். ஒரு பச்சை மிளகாய். இந்தாங்க. இப்போ இந்த சோயா கிரேவிக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிடலாம்? தயிர் சாதம், சப்பாத்தி, ஆஹா, பிரியாணி. பிரியாணிக்கு கூடவா? ஓ, ஸோ வெஜ் பிரியர்களே, இந்த வெஜிடேரியன்ஸ்லாம் இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து இது வேற லெவல் ஒரு டிஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம்? தக்காளி போட்டு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்களா? தக்காளியும் நீல் வாக்குங்களா? ஆமா, எல்லாமே நீல வாக்குதா? பிரிட்டோ மேம் சமையலாவே எல்லாம் நம்ம நீல வாக்குல கட் பண்ணிக்கணும் இல்லையா? இந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு கூட பசஞ்சு சாப்பிடலாங்களா? ரச சாதத்துக்கும் சாப்பிடுறோம். நீங்க ஏன் ரச சாதத்துல இருக்கீங்க? உங்களுக்கு ரச சாதம்லாம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, ஒரு நாள் வந்து பிரிட்டோ மேம்காக நான் என் கையால ரச சாதம் செய்யறேன். கண்டிப்பா கண்டிப்பா. என் வீட்டுல ரசம் இருக்கும், சாதம் இருக்கும், தனியா நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்துருவேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதங்கணும். இது வதங்கட்டும். நம்ம சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, ஆனா பார்க்க பிரியாணி மாதிரியே இருக்கே மேம். ஆனா இன்னும் வேகணும். ஓகே, நல்லா குழஞ்சு வரணும். பப்பு பூவானா குழஞ்சு தான் வரணும். சரி, இதுல நம்ம இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். இந்தாங்க. கொஞ்சம் குழம்புத்தூள் எடுத்துக்கலாம், தனியாத்தூள். இந்தாங்க. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சாம்பார் தூள் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு டவுட், இந்த மசாலாஸ்லாம் வந்து நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா, சாதம் துவரம்பருப்புலாம், அப்பயே கூட ஆட் பண்ணிக்கலாம்? அப்போ ஆட் பண்ணால் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. ஓகே. நம்ம இது 2 விசில் வச்சு கொஞ்சம் சாதம் குழஞ்ச பின்னாடி போட்டோம்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள். ஸோ குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க, அதனால மிளகாத்தூள்லாம் வந்து ஆட் பண்ணும்போது அள்ளி வீசாம அளந்து போடணும். சீரகத்தூள். சீரகத்தூள் எல்லோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு. தண்ணி வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம வந்து விசில் வைக்க போகிறோம். ஓகே. ஸோ பப்பு பூவை வந்து 2 தடவை நம்ம சமைக்க போகிறோம். ஆமாம். சூப்பர். ஸோ இந்த டைம் எத்தனை விசில் மேம் விடணும்? 3. இது குழைவா ஆயிடுச்சுன்னா 2 விசில்லே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது அளவுலாம் இல்லை. ஓகே மேம். அது வேகிறத பொறுத்து. ஸோ நம்மளுடைய பப்பு பூவா வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. பக்கத்தில் நம்ம பையன் சோயா கிரேவி அவன் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல பாருங்க, கொஞ்சம் தட்டி எழுப்புங்க அவரை. அவர் வந்து நிதானமா ரெடி ஆகிட்டு இருக்காரு இல்லைங்களா, பொறுமையா. கொஞ்சம் ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுடைய பப்பு பூவை வந்து அகெயின் வந்து நம்ம விசில் விட போகிறோம், மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு. ஸோ நம்ம பையன் இப்போ ஒரு 2வது குழந்தை சோயா கிரேவி இப்போ சோயா பார்த்துடலாங்களா? சோயா இப்போ போட்டுடலாம். சோயா ஆட் பண்ணிக்கலாங்களா?
ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் நம்ம. கொஞ்சம் அதில் உள்ள அந்த இதெல்லாம் போன பின்னாடி நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம இப்படியும் போடலாம், குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா 2ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே, சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி போட்டாலும் நான் சாப்பிடுவேன், அதனால் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டிலலாம் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னாவே நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து அதில் ஆட் பண்ணக்கூடிய மீல் மேக்கர் இல்லைங்களா? ஸோ அந்த மீல் மேக்கர்லாம் வந்து அதுவும் நான் ஸ்கூல் படிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக வந்து நம்ம பார்ப்போம். பட் இப்போ இதை வச்சு கிரேவி இருக்குது, இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அப்போல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு தர யாரும் இல்லை மேம், உங்களை மாதிரி யாரும் இல்லை மேம். இப்போ செஞ்சுட்டேன், செஞ்சுட்டாங்க, நம்ம சாப்பிட்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம்? இப்போ தூள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தூள்? சீரகத்தூள். சீரகத்தூள் இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா டிஷ்லையும் சீரகத்தூள் ஆட் பண்ணுறீங்க, அதுக்கான டைஜஸ்ட் ஆகும் இல்லையா? டைஜஸ்ட் இப்போ பசங்க சாப்பிட்றாங்க, நல்லா மென்று சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி சீரகம் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஓகே. ஸ்பூன் வேணும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சீரகமாக போட்டோம்னா எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள். கொஞ்சம் மிளகாத்தூள் இந்தாங்க. இது கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம். ஸோ ஏன்னா இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாம் என்ன மாதிரி வளர்ந்த பசங்களும் வந்து சாப்பிடுவீங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்களா? நம்மளுக்கு தேவையானது கம்மியாக கூட போட்டுக்கலாம், கூடுதலாக கூட. ஸோ நம்மளுடைய சோயா கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ண போகிறோம்? விசில் போட்டுடலாம். நம்ம விசில் போட்டுடலாம் பப்பு பூவாக்கு. ஓகே. அப்புறம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோயாவுக்கு வந்து நம்ம சோம்பு, சீரகம், மிளகு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மசாலாலாம் நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம். நேயர்களே, நீங்கள் வந்து இந்த எபிசோட் முடியறதுக்குள்ளே உங்களுடைய அந்த கரெக்டான ஆன்சரை எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அழகான பரிசு பொருள் உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ என்னடா அடிக்கடி அழகான பரிசு பொருள் சொல்கிறேன்னே நினைக்காதீங்க, ஈவன் நிறைய வின்னர்ஸ் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் வின்னர்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எபிசோடை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதே ஆன்சரை இந்த எபிசோட் முடியறதுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பர், நம்மளுடைய சோயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா மேம்? ஆமாம், முடிஞ்சிருச்சு. நம்ம தேங்காய் பால் மட்டும் ஊற்றிட்டோம்னா அவ்வளோ. தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர். தேங்காய் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் தேங்காயே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. நான் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்டா. அதனால உங்க வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் தேங்காய் கடன் வாங்கியாவது தேங்காய் பால் அரைச்சி நம்ம வந்து ஊற்றிடுறோம் இல்லைங்களா மேம்? ஓகே, சூப்பர். ஸோ நேர்களே, நம்மளுடைய 2வது பையன் அதாங்க நம்மளுடைய செகண்ட் டிஷ் வந்து சோயா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், பப்பு பூவா ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் நம்ம போடுறோம். கொத்தமல்லி தூணும், அதானே ஃபைனல் டச். அது இல்லாமல் எப்படி நாங்கள் அப்படியே மேலாப்பில் தூவி விடணும். அவ்வளோதான். சூப்பர் மேம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சோயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். ஓகே மேம். இவர் வேறு ரொம்ப நேரமாக கத்திட்டே இருக்காரு. ஸோ நம்ம பருப்பு பூவா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பருப்பு பூவா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நல்லா குழஞ்சி அந்த ஒரு பதம் தான் இல்லைங்களா? அப்படி வாயில வச்சு அப்படி வலிக்கிட்டு போய் வயிற்றுல விழுக்கணும், கரெக்டுங்களா? அந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணணும். சாப்பிட்றதே தெரியக்கூடாது. யாருக்கு மேம்? நமக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா? இல்லை, நம்மளுக்கு தான். நமக்கு தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம இதை தாளிச்சு கொட்டிடலாங்களா? இந்தாங்க. எப்படி மேம் நம்ம தழும்ப நெய்யில தாளிக்க போறோமா? நெய், கொஞ்சம் எண்ணெய், கடலை எண்ணெய், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆயில். ஓகே. மேம் இப்போ இந்த பருப்பு பூவால வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்ல?
கொஞ்சம் நெய். நெய் ஆட் பண்ணிக்கலாங்களா? கொஞ்சம் இல்லை, நிறையவே போடுங்க போடுங்க. நான் தாராளமாக சாப்பிடுவேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இது உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நாங்கள் கொஞ்சம் சீரகம். கொஞ்சம் மிளகு. ஓகே. காஞ்ச மிளகாய். இந்தாங்க மேம். ஒன்று போட்டால் போதும். டேஸ்ட் காரம் இறங்கிடும் எண்ணெயில். ஓகே. பூண்டு. ஓகே. கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கு மேம். அவ்வளோதான். இது நம்ம இதில் நம்ம முந்திரி பருப்பும் போடலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு வேண்டாம். இப்போ நான் குழந்தை இல்லைங்கிறீங்களா? நீங்கள் பெரிய குழந்தை. ஓகே. நீங்கள் கடிச்சு சாப்பிடலாம். 6 month குழந்தைங்கலாம் கடிச்சு சாப்பிட முடியாது. அவ்வளோதான். நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 டிஷ்ஷுமே வந்து வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங் பார்த்துடலாங்களா? கொஞ்சம் நெய் மட்டும் இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ நேயர்களே, நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி இந்த 2 டிஷ் மேலே என்னுடைய 2 கண்ணும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம நேயர்களுக்காக 2 சூப்பரான எம்மியான டிஷ் நீங்கள் வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ எஸ், டேஸ்டிங் பார்த்துடலாங்களா? தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எது டேஸ்ட் பண்ணலாம்? பப்பு பூவா தான். ஓகே. ஸோ நேயர்களே, உங்களை மாதிரி நானும் வந்து என்னுடைய பழைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கெலாம் போயாச்சு. ஸோ டேஸ்டிங் பார்த்துடலாமா? எப்பவுமே இந்த பப்பு பூவை வந்து அப்படியே அந்த நெய் உருகி வருது இல்லைங்களா, அதோடு இப்படி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி, ஆஹா வேற லெவலில் இருக்குது. பட் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் அந்த நெய் ஊற்றிருக்கீங்களா, அதுதான் வந்து இன்னும் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. சூப்பர் மேம். ஸோ நேர்களே, பப்பு பூவா வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ சோயா சங்க்கில் வந்து இப்படி ஒரு கிரேவி இருக்குது. நான் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டேஸ்டிங் பார்த்துடலாம். ஆஹா, எனக்கு வந்து சோயா சங்க் சாப்பிட்ற அந்த ஃபீலிங்லால நான்வெஜ் கிரேவி இருக்கும் இல்லைங்களா, ஒரு சிக்கன் அந்த சாப்பிட்ற அதே ஃபீல் தான் இருக்குது. ஸோ சப்பாத்திக்கு வந்து இந்த சோயா கிரேவி வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ்ஷுமே வேற லெவலில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஆன்சர்லாம் அமைச்சிருப்பீங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி தான் வரும். ஸோ இதே மாதிரி எம்மியான டிஷ்ஷஸோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்க வரேன். Until this is bye from ஆஷிகா and பிரிட்டோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க.